இன்றைக்கு மற்றும் ஒரு நிருபத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். இதுவரைக்கும் நம்ம யாக்கோபின் நிருபம், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 கொரிந்தியர் மற்றும் கலாத்தியர் ஆகிய 5 நிருபங்களை முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 6வது நிருபமாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். இந்த 2வது நிருபத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பவுலினுடைய பிரயாணங்களும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபங்களை பற்றியும் ஒரு சின்ன தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக 1 கொரிந்தியர் எடுக்கும்போதே அதனுடைய அறிமுகத்திலே இது சொல்லியிருந்திருக்கணும், விட்டு போச்சு. பரவாயில்ல, 2 கொரிந்தியர் இல்லாத அதை நம்ம பார்த்துருவோம். நமக்கு அப்போஸ்தல நடபடிகளில் இருந்து பவுலினுடைய பிரயாணத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது, கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் தன்னுடைய 2வது மிஷினரி பிரயாணத்தினுடைய கடை பகுதியில் ஒரு முறை போய் 1.5 வருஷம் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்ததாகவும், தன்னுடைய 3வது மிஷினரி பிரயாணத்தின் நடுவில் அவன் மக்கதோனியா நாட்டுக்கு போய் கொரிந்துவில் ஒரு 3 மாதம் இருந்ததாகவும் நமக்கு தகவல் இருக்குது. ஆக மொத்தம் கொரிந்துக்கு பவுல் 2 முறை தான் போனான்னு சொல்லி அப்போஸ்தல நடபடிகளில் நமக்கு தகவல் கிடைக்குது. வேதத்தில் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள் இருக்கிறதுனால 2 முறை போனால் 2 நிருபங்கள் எழுதினான் என்று சொல்லி நமக்கு ஐடியா இருக்குது. ஆனால் உண்மையில் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு 4 முறை போனான் என்று சொல்லியும், கொரிந்தியருக்கு 4 நிருபங்கள் எழுதினான்னு சொல்லியும் வேதத்தில் தகவல் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போது பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போன முதல் பிரயாணத்தை நம்ம அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரம் 1லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். இது 2வது மிஷினரி பிரயாணத்தினுடைய கடை பகுதியில் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது. அதுக்கப்புறம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம், அந்த நிருபம் வேதத்தில் சேர்க்கப்படாமல் போன நிருபம். அப்படி ஒரு நிருபத்தை பவுல் எழுதினான் என்று சொல்லி நமக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது. என்னன்னு சொன்னால், பவுல் எபேசு பட்டணத்துக்கு வரும்போது, 3வது மிஷினரி பிரயாணத்தில் எபேசு பட்டணத்துக்கு வரும்போது கொரிந்தில் நடக்கிற சில காரியங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். அது 1 கொரிந்தியர் இல்லை, 1 கொரிந்தியருக்கு முன்னால் எழுதப்பட்ட நிருபம். 1 கொரிந்தியருக்கு முன்னால் ஒரு நிருபம் எழுதப்பட்டதுன்னு நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம், 1 கொரிந்தியர் 5:9, விபசாரக்காரரோடே கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் எழுதும்போது ஏற்கனவே ஒரு நிருபத்தில் எழுதினேன் அப்படின்னு சொன்னாக்க இது முதல் நிருபம் இல்லைன்றது கன்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி ஒரு நிருபம் எழுத அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ இது முதல் நிருபம், ஆனால் நமக்கு வேதத்தில் அது சேர்க்கப்படலை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தை தான் நம்ம 1 கொரிந்தியரின் புஸ்தகம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். அது ஆக்சுவலாக கொரிந்து பட்டணத்துலேருந்து கொஞ்சம் பேர் அங்கே வந்து அங்கே நடக்கிற குழப்பங்கள் பற்றி சொல்லவும், 2வது அங்கேருந்து சில காரியங்களை குறித்த தெளிவு வேண்டும் என்று சொல்லி அவங்க எழுதி அனுப்பின நிருபங்களுக்கு பதிலாகவும் அவன் கொரிந்தியருக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். அதுதான் நம்ம பைபிளில் இருக்கிற 1 கொரிந்தியர் என்கிற நிருபம். ஆக்சுவலாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம். ஸோ கொரிந்து பட்டணத்தில் குழப்பங்கள் இருக்குது, அவங்க மத்தியில் விபசாரம் வேசித்தனம் பெருகி இருக்குது, அது அவங்களுடைய மாரல் எத்திக்ஸ் சரியாக இல்லை, அவங்கள கரெக்ட் பண்ணணுங்கிற பாரம் அதிகமாக இருந்ததுனால இந்த 2 நிருபம் எழுதுனது மட்டும் இல்லாமல் எபேசு பட்டணத்துலேருந்து பவுல் தானே ஒரு முறை கொரிந்துக்கு நேராகவே போயிடுறான். ஏன்னா பவுலினுடைய அப்போஸ்தல பட்டத்தையே அவங்க சவால் விடுகிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிட்டு இருந்தது. இவனுக்கு விரோதமாக அங்கே ஒரு கூட்டமே சேர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அதை சந்திக்கிறதுக்கு இவன் நேராகவே புறப்பட்டு போயிடுறான். அந்த பிரயாணம் நல்லபடியாக முடியல. அது ஒரு துக்கமான ஒரு பிரயாணமாக ஆயிடுது. என்னென்னா, இவன் போய் அங்கே முன்னாடி நிற்க அவங்க முகத்துக்கு நேராகவே பவுலை எதிர்த்து பேச, பவுலுக்கு சாதகமாக பேசியிருக்க வேண்டியவங்க பேசாமல் இருந்துற பவுல் அப்படியே திரும்பி வர வேண்டிய
சூழ்நிலை ஏற்படுது. இது துக்ககரமான ஒரு பிரயாணம். எபேசிலிருந்து கொரிந்துக்கு போயிட்டு திரும்ப எபேசுக்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பற்றி நம்ம 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-2. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன். ஆக்சுவலாக 2வது தடவை தான் இருக்கணும். இப்போ 3ஆம் தரம் வருகிறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த 3ஆம் தரம் வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் இந்த 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு வார்த்தை வருது. இதே 2 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2 கொரிந்தியர் 2:1 நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நமக்கு நல்லா தெரிஞ்ச பவுலினுடைய முதல் பிரயாணம் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் முதல் 18 வசனங்களில் வர்ற வேத பகுதியை நம்ம வாசித்தோம் சொன்னால், பவுல் அங்கேருந்து புறப்படும்போது துக்கத்துடனே புறப்படலை. ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தனக்கு வேண்டுதல்கள் இருந்ததுனால தலை சவரம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான்னு நம்ம பார்க்குறோம். துக்கத்துடனே அங்கேருந்து புறப்பட்டு வந்தான்னு பவுலே சொல்கிறதுனால இந்த இடையில புறப்பட்டு போயிட்டு வந்த பிரயாணம், அந்த அனுபவம் ஒரு துக்ககரமான அனுபவமாய் பவுலுக்கு மாறி போனது. ஸோ இது பவுலினுடைய 2ஆம் பிரயாணம். இதை பற்றி நமக்கு பைபிளில் இந்த 2 வசனங்கள்ல தான் தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் இப்படி துக்ககரமான ஒரு பிரயாணத்தை முடித்து திரும்பி வந்த பவுல் திரும்பி வந்த கையோட காரசாரமாக ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். இந்த முறை தீத்துக்கிட்ட அந்த நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறான். நீ கொண்டு போயிட்டு அவனுக்கிட்ட அதை வாசிட்டு, ஏன்னா இவனுக்கு நேராக போனப்போ இவனுக்கு எதிர்த்தாங்க இல்லையா, அவனுக்கு அது அடங்கலை. அதனால் இன்னொரு நிருபத்தை எழுதி தீத்துக்கிட்ட கொடுத்து நீ கொண்டு இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், நீ பேசிட்டு என்கிட்ட திரும்பி வான்னு சொல்லிடுறான். இப்போ இதை எடுத்துகிட்டு தீத்து போயிடுறான். இதுக்கு இடையில இவங்க எபேசு பட்டணத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். இப்போது எபேசு பட்டணத்தில் அவன் ஆக்சுவலாக தீத்து ரிட்டர்ன் வரும்போது இவன் எபேசில் அவனை மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறான். ஆனால் தீத்து திரும்பி வர வரைக்கும் இவனுக்கு அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அவகாசம் கிடைக்கல. ஏன்னா அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் தீமோத்தேயுவுக்கு அடியில் எழும்பின ஒரு கலகத்தினால பவுல் எதிர்பாராத விதமாக சடனாக எபேசிலேருந்து புறப்பட வேண்டியதாயிடுச்சு. ஸோ எபேசிலேருந்து புறப்பட்ட பவுல் தீத்துவனுடைய காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா கொரிந்தில் என்ன நடக்குது, இப்போ இந்த லெட்டருக்கு அவங்க என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இது அவனுக்கு மைண்டில் ரொம்ப ஹெவியாக ஓடிக்கிட்டு இருக்க காரியம். தீத்துவை பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்கான். தீத்து வர்றதுக்கு லேட் ஆகுது. ஸோ இவன் கிளம்பி கொரிந்துக்கு போகிறதுக்காக துரோவா பட்டணம் வரைக்கும் போகிறான். துரோவா பட்டணங்கிறது எபேசிலிருந்து வடக்கே நோக்கி போகணும், தரை வழியாய் பிரயாணப்பட்டு போகணும். துரோவா பட்டணத்துலையாவது தீத்து தன்னை மீட் பண்ணிடுவான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறான். துரோவா பட்டணத்துலேயும் தீத்து வராததுனால துரோவாவில் இருந்து கிரேக்க நாட்டுக்கு கடல் வழியாக பிரயாணம் பண்ணி போய் சேர்ந்துடுறான். இப்போ கிரேக்க நாட்டுக்கு போய் சேர்ந்து மக்கதோனியாவை கடந்து அகாயாவுக்கு வரணும். ஸோ மக்கதோனியா வழியாக வரும்போது தீத்து எதிர்க்க வந்துடுறான். இப்போது தீத்துவை சந்திக்கும் போது தீத்து நற்செய்தி கொண்டு வருகிறான். இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 19வது இதை பற்றி நம்ம 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 2:13. தீத்துக்காக நான் அவளோட காத்திருந்தேன், அவன் வராததுனால என்னுடைய உள்ளம் இப்படி இருந்ததுன்னு சொல்லி அவன் சொல்கிறத நம்ம 2:13 பார்க்கலாம். இப்போது தீத்து கொண்டு வந்த செய்தி நல்ல செய்தி. போன தடவை முகத்துக்கு முகம் எதிர்த்தவங்க இப்போ ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணி இவனுடைய லெட்டர் போனதுக்கப்புறம் அந்த நிருபத்தை பார்த்து அதுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்ற நல்ல செய்தியை தீத்து கொண்டு வருகிறான். இப்போ தீத்துவிடம் பவுல் மற்றொரு நிருபத்தை எழுதி, இப்போ இவன் அங்கே தான் போக போகிறான், கொரிந்து பட்டணத்துக்கு தான் போக போகிறான். ஆனால் கொரிந்து பட்டணத்தை தன்னுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் என்று சொல்லியும்
சில திட்டங்கள் வச்சுருந்தான். இங்கே எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக சேகரிக்கிறதுக்குன்னு இவன் சபைகளுக்கு சில திட்டங்கள் கொடுத்துருந்தான், பணம் சேகரிக்கிறதுக்காக. அந்த சேகரிப்பில் அவங்க தொய்வு காட்டிடக்கூடாது, நான் வரும்போது நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்கன்னு சொல்லி அவங்கள ஆயத்தம் பண்ணுறதுக்காக தீத்துக்கிட்டேயே இன்னொரு நிருபத்தை எழுதி அனுப்புனது தான் நம்ம வேதத்தில் 2 கொரிந்தியர் என்று சொல்லி நம்ம பைபிளில் இருக்கிற நிருபமாய் வைத்திருக்கிறோம். இது முடிச்சுட்டு இந்த 2 கொரிந்தியர் அவங்களுக்கு போய் சேருது. பின்னாடியே பவுலும் அங்கே அகாயாவுக்கு கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். அங்கே 3 மாதம் தான் இருக்கிறான், ரிட்டர்ன் வந்துடுறான். இப்போ அங்கே 3 மாதம் இருந்து ரிட்டர்ன் வர்றதை நம்ம அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்குறோம். அந்த திசைகளில் சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்தில் சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பலேறி சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமாக யோசனை பண்ணி கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான்னு சொல்லி. ஸோ மக்கதோனியா வழியாக அகாயாவுக்கு வந்தவன் அகாயாலேருந்து திரும்ப மக்கதோனியா வழியாகவே போய் அங்கே துரோவா போய் துரோவாலேருந்து இதுக்கு எருசலேமுக்கு இது வழியாக பேர் என்ன சாலை மார்க்கமாக போகிறதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி போகிறத நம்ம பார்க்குறோம். இது பவுலினுடைய 3ஆவது பயணம், கொரிந்து பட்டணத்துக்கு போன 3ஆவது பயணம். 4ஆவது பயணம் ஒன்று இருக்குது. அது எப்போன்னா பவுல் சிறையிருப்புக்கு போயிடுறான். அதோட நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைவேறுது. 28ஆவது அதிகாரம் பார்த்தோன்னா பவுல் அங்கே வீட்டு காவலில் இருக்கிறான். பவுலினுடைய கேஸ் விசாரிக்கப்பட்டு அவன் விடுதலை ஆன பின்பு கொஞ்ச நாள் ஊழியம் செய்தான். அந்த கொஞ்ச நாள் ஊழியம் செய்யும்போது எபேசுவுக்கும் போனான், கொரிந்துவுக்கும் வந்தான். இந்த மக்கதோனியா நாட்டில் இருந்து தான் அவன் 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தை எழுதினான். அந்த 1 தீமோத்தேயில் எழுதும்போது பவுல் இப்படி சொல்கிறத பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 3-4 வசனங்களில் வேற்றுமையான உபதேசங்களையும் போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகள் படிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டி கொண்டபடியே செய்வாயாக அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது எங்கேருந்து பேசுகிறான்? மக்கதோனியாவிலிருந்து பேசுகிறான். இது கிரேக்க நாடு. ஸோ இங்கே அவன் 4ஆவது முறையாய் விடுதலை ஆன பின்பு தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் இன்னும் ஒரு முறை வருகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆக மொத்தம் பவுல் 4 முறை போகிறான், 4 லெட்டர் எழுதுகிறான். ஸோ இந்த 4 லெட்டரில் 2ஆவதும் 4ஆவது மட்டும்தான் நமக்கு பைபிளில் இன்க்ளூட் ஆகிருக்கு. முதலும் 3ஆவதும் இன்க்ளூட் ஆகலை. சரி, இப்போ இந்த 2ஆவது நிருபத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இந்த 2ஆவது நிருபத்தை எங்கேருந்து எழுதுகிறான்? மக்கதோனியாவிலேருந்து எழுதுகிறான். மக்கதோனியாங்கிறது அகாயா அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வடக்கே இருக்கிற இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அது மக்கதோனியா. மக்கதோனியாவில் தான் பிலிப்பி பட்டணம் இருக்குது. அங்கே அவன் ஊழியம் செய்தான்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மக்கதோனியாவும் சரி அகாயாவும் சரி ரெண்டுமே கிரேக்க நாடு, ஐரோப்பாவில் இருக்கிற கிரேக்க நாடு. ஸோ இவன் மக்கதோனியாவில் இருக்கும்போது கொரிந்தியருக்கு 2ஆவது நிருபத்தை எழுதினான். முதல் நிருபத்தை எங்கேருந்து எழுதினா? எபேசு பட்டணத்துலேருந்து எழுதினான். எபேசு பட்டணம் எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசியா கண்டத்தில் இருக்குது. இது ஐரோப்பா கண்டம், அது ஆசியா கண்டம். ஸோ எபேசு பட்டணத்துலேருந்து முதல் நிருபத்தையும் 1 கொரிந்தியரையும் மக்கதோனியாவிலேருந்து 2 கொரிந்தியரையும் எழுதுகிறான். இப்போ இந்த மக்கதோனியாவிலிருந்து எழுதப்பட்ட இந்த நிருபத்தினுடைய பேக்ரவுண்ட் என்னது? கசப்பான ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் அவன் காரசாரமாக எழுதி அனுப்பின நிருபத்துக்கு அவங்களுடைய ரிசப்ஷன் எப்படி இருந்ததோ அப்படின்னு சொல்லி அவன் அதிக பாரத்தோடு இருந்தப்போ நல்ல செய்தியை பெற்றுக்கொண்டதுனால அவங்க நெகட்டிவாக எடுத்துக்கல, அவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துருக்குறாங்கன்னு நல்ல செய்தி வந்ததின் அடிப்படையில் சந்தோஷத்தினாலும் இப்போ நேராக அங்கே தான் வர்றேன், நான் வர்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்கிறதுக்காகவும் தனக்கு முன்னே போகும்படி எழுதி கொடுத்து அனுப்பப்பட்டது தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம். ஸோ இப்போ இந்த 2 கொரிந்தியர் படிக்கும்போது
இந்த பேக்ரவுண்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு படித்தோம்னா என்ன சொல்லப்படுதுங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். இப்போ 2 கொரிந்தியரின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லா லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பவுல் அவங்கள ஒரு வாழ்த்துதல் சொல்லி வாழ்த்துக்கிறத நம்ம ரெகுலராக பார்க்குறோம். தன்னோட யார் யார் இருக்கிறாங்கன்னு சேர்த்து மென்ஷன் பண்ணுறதையும் பார்க்குறோம். ஆனால் கலாத்தியர்கள் எழுதும்போது அந்த மாதிரி எழுதலை. ஏன்? கலாத்தியர்கள் எழுதும்போது அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனில் எழுதுனதுனால அந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் இடம் கிடையாது. பயங்கர டென்ஷனில் எழுதுகிறான். அதனால் அதெல்லாம் அதை பற்றிலாம் கவலையப்படாமல் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போகிறது பார்க்குறோம். முடிக்கும்போது கூட இன்னென்னார் உங்களை வாழ்த்துறாங்க, அந்த வேலையே கிடையாது. அது சட்டுன்னு முடிச்சுட்டு வெளியே வர்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கொரிந்தியர்கள் எழுதுகிறான், ஃபார்மலாக அவங்கள வாழ்த்துக்கிறான். தன்னோட யார் இருக்கிறாங்கன்னு சொல்கிறான்? தீமோத்தேயு இருக்கிறதா சொல்கிறான். 1 கொரிந்தியர் நம்ம வாஸ்தவம்னா தீமோத்தேயு மட்டும் இல்லை, கூட யார் இருந்தா? ஜபாலய தலைவனாக இருந்த சொஸ்தெனேயு என்கிற ஒரு கேரக்டர் அவனோட இருந்தான். கொரிந்திலிருந்து எபேசுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்த பார்ட்டியில் சொஸ்தனேயும் ஒருத்தன். இந்த சொஸ்தனேயும் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்போஸ்தலர் 18ஆவது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா பவுலை நியாயாசனத்துக்கு முன்னாடி இழுத்துட்டு வந்தவனே சொஸ்தனேயு தான். அங்கே அந்த அதிபதி வந்து அவனுக்கு சாதகமாக இல்லாததுனால, பவுலுக்கு சாதகமாக பேசுனதுனால அங்கே இருந்த கிரேக்கர்களும் மற்றவங்களும் அவனை என்ன செஞ்சாங்க? சொஸ்தனேயுவை அங்கேயே நியாயஸ்தலத்திலே வச்சு அடித்தாங்க. இந்த சொஸ்தனேயு எது பவுலுக்கு விரோதமாய் செய்த சொஸ்தனேயு மனம் திரும்பி அவன் ஒரு விசுவாசியாக ஆகி சபையை ரெப்ரசன்ட் பண்ணி பவுல் இடத்துல வருகிறான். ஸோ 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எழுதும்போது அப்போஸ்தலர் 18ஆவது அதிகாரத்தில் எதிர்கூட்டத்தில் இருந்த சொஸ்தனேயு ஒரு பார்ட்டி. ஸோ இப்போது இதை எழுதும்போது சொஸ்தனேயு கூட இல்லை, கூட யார் இருக்கிறா? தீமோத்தேயு இருக்கிறான். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், எபேசுவில் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்தப்போ தீமோத்தேயுவை தனியாக ஒரு முறை கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பி காரியங்களை விசாரிக்க சொல்லி அவன் ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறவன். இது நம்ம 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 10-11 வசனங்களில் நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 16:10-11. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனபடியால் ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக. சகோதரரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படி அவனை சமாதானத்தோடு வழி அனுப்பி விடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ தீமோத்தேயு ஒரு விசிட்டு போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ மக்கதோனியாவுக்கு இவன் வரும்போது தீமோத்தேயு இவனோட இருக்கிறான். ஸோ இந்த 2வது நிருபத்தை எழுதும்போது பவுல் தீமோத்தேயுவை சேர்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே 3வது 4வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேவனை, அதாவது தேவனுடைய நாமத்தினால அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லும்போது தேவனை என்ன தேவன்னு சொல்லுகிறான்? அவர் ஆறுதலின் தேவன் சொல்லுகிறான். இப்போ பவுலினுடைய மனசில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது, ஊழியத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எபேசுவில் எவ்வளவு ப்ராப்ளத்தின் மத்தியில் அவன் கிளம்பி வந்திருக்கிறான்றது நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, இதன் மத்தியில் தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார்? எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அவர் தான் எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட். இந்த தேவன் இப்படி உபத்திரவங்களிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுனால எந்த விதமான உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்களால் என்ன செய்ய முடியுது? ஆறுதல் சொல்ல முடியுது. ஏன்னா நாங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அவர் எங்களை இதன் மத்தியில் ஆறுதல் படுத்தியிருக்கிறார். அதனால் உபத்திரவங்களில் எந்த விதமான உபத்திரவத்துக்குள்ளே இருந்தாலும் எங்களால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்.
இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தேவையில்லாத எக்ஸ்பீரியன்ஸா? ஊழியத்தில் ஏன் உபத்திரவம், ஊழியத்தில் ஏன் கஷ்டம்? ஊழியம்னு செஞ்சால் நிம்மதியாக செஞ்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஒரே நச்சு? சரி, ஊழியம்னு வரும்போது ஊழியம் மட்டும் இல்லை, அதில் அதாவது அவங்கவுங்க தங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கணும்னு பார்ப்பாங்க, அவங்கவுங்க தங்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னு பார்ப்பாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லாரையும் நம்ம சரி கட்டி கூட்டிகிட்டு வரவும் முடியாது. அப்பப்போ யார் எப்போ முடிச்சுக்குவாங்க என்னன்னே தெரியாது. இதை எப்படி கர்த்தருக்குள்ளே நின்று செய்கிறதுங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டு பெரிய காரியம். அது உண்மையிலே அதில் இருந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஊழியம் செய்கிறதோட இவங்களை கட்டி மேய்க்கிறதே பெரிய காரியம். இது பெரிய உபத்திரம். இதில் மன வருத்தங்கள், மன நோவுகள், அதாவது இவங்களுக்கு அகென்ஸ்டாக பேசப்படுகிற காரியங்கள், நின்னாலும் தப்புன்னு சொல்லுவானுங்க, உட்காந்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் தப்புன்னுவாங்க. ஊழியக்காரர் ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க, அவர் இங்கே போனது தப்புன்னுவாங்க, வந்ததும் தப்புன்னுவாங்க, எல்லாம் தப்புன்னுவாங்க. இதன் மத்தியில் ஆண்டவரே ஊழியம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ பவுலே இந்த பாடுபடுகிறத நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்கிறான், இந்த உபத்திரவத்தில் நாங்கள் இருந்ததுனால தான் தேவன் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். அதனால தான் எந்த உபத்திரவத்தில் யார் இருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்ய முடியுது, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லதாக போச்சா? இப்போ இவங்க உபத்திரவப்படுறாங்களா, இவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறோமா? இப்போ இவங்க புறப்பட்டு போய் மற்ற உபத்திரவப்படுறவங்களுக்கு இவங்களால் ஆறுதல் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன். இது தேவன் அனுமதிக்கிற காரியம். நம்ம கர்த்தருக்குள்ளே ஒரு பக்குவப்படுகிறதுக்கு உண்டான, ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கசப்பான காரியம்தான், கஷ்டமான காரியம்தான் அது. ஆனால் அது நம்ம பிளெண்ட் பண்ணி அவருடையவர்களாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத்திரங்களாக மாற்றுகிற ஒரு காரியம். அதனால் இது அவசியமான காரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 5-7 7 வரைக்கும் பார்த்தோம்னா அது எப்படி ஒரு சங்கிலி அனுபவமாக போகுதுன்னு சொல்லுகிறான். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகியிருக்கிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே இந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஸோ உபத்திரவத்தை குறித்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஆக்சுவலாக அது நெட் ரிசல்ட்டு நல்ல காரியமாக தான் இருக்குது, அது அவசியமான காரியம் என்று சொல்லுகிறேன். இப்போ 8-10 வரைக்கும் வந்தோம்னா இங்கே கொடுக்குற தகவல் அப்போஸ்தலர் நடபடிகளில் இல்லவே இல்லை. இங்கே கொடுக்குற அந்த உபத்திரம் இங்கே ஒரு பர்டிகுலர் காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். இது அப்போஸ்தலர் நடபடிகள் லூக்கா எழுதவே இல்லை. என்னன்னு இருக்குது 8-10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம்னு சொன்னோம். ஆசியாவிலேன்னு சொல்கிறது எபேசு பட்டணத்தில் இருக்கிறது. எபேசு பட்டணத்தில் பவுல் ஓஹோன்னு ஊழியம் செய்தான்னு சொல்லி தான் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் சொல்லுது. எந்த அளவுக்கு ஊழியம் செய்தான்னா, மந்திரவாதிகள்லாம் அவங்களுடைய மந்திர புஸ்தகத்தெல்லாம் கொண்டாந்து நடு ரோட்டில் போட்டு கொளுத்துனாங்க. அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வல்லமையான ஊழியம் செய்யப்பட்டது. பவுல் போய் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லி, டைம் இல்லைன்னு சொல்லி, பவுலுடைய உருமால்களை கொண்டு போய் போடுறதுக்கு பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போய் போட்டாங்களாம். போட்ட இடத்துல எல்லாருக்கும் சுகமாச்சின்னு சொல்லி பார்க்குறோம். பவுல் சேவிக்கிற இயேசுவின் பேரை யூஸ் பண்ண ஆரம்பித்த வேற யூதர்களை அந்த பிசாசு அடித்து விரட்டுச்சின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் அந்த ஜனங்க மத்தியில் பயம் உண்டாக்குச்சு. கர்த்தர் வல்லமையாக அங்கே ஊழியத்தில் அவனை பயன்படுத்தினார். 3 வருஷம் அங்கே இருந்தான்.
ஸோ அங்கே நடந்த ஊழியம் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்ல லெவலில் நடந்த அப்போஸ்தலர் 19 பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறான்? ரொம்ப, அதாவது உயிருக்கே ஆபத்து, நம்பிக்கையே இல்லை, செத்தே போயிடுவோங்கிற அளவுக்கெல்லாம் போயும் தேவன் அது மத்தியில் எங்களை காத்து எங்களை வழி நடத்தினாருன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் இருக்குல்ல, அந்த 2வது நிருபம்னு சொன்னேன்ல, 1 கொரிந்தியர், அந்த 1 கொரிந்தியர் எழுதும் போதே கூட இதை ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 15:32, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடைய போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன்னு சொல்லுகிறேன். போராட்டம் ஆக்சுவலாக துஷ்ட மிருகம்னா எப்படி? சிங்கம், புலி, கரடி அந்த மாதிரி சாதாரண நாய் பூனை இல்லை. அவ்வளவு பெரிய போராட்டங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே எபேஸில். ஸோ எபேஸில் அங்கே 3 வருஷம் இருந்ததுனால அங்கே ரொம்ப நல்ல ஒரு ஊழியம், பெரிய எழுப்புதலாகும். அங்கே பெரிய எழுப்புதல் நடந்தது தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவங்க பட்ட பாடும் அதிகம். சரி, பவுலனுடைய ஊழியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மோசேனுடைய ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த தனிப்பட்ட நபர் என்ன பாடுபடுறாங்கன்றது தெரிஞ்சால் தான் ஊழியம்னா என்னன்னு தெரியும். இல்லைன்னா நானும் ஊழியம் செய்கிறேன்னு எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுற ஒரு காரியம்னு நினைத்து கொள்கிறாங்க. அது அப்படி இல்லை. தேவனுக்காக மனுஷர் முன்னாடி போய் நின்னா அதனால் வருகிற பாடுகள் ரொம்ப அதிகம். பவுல் எபேசில் 3 வருஷம் இருந்தது, அவனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது இப்படி கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வருவோம். அப்படி நாங்கள் பாடுபட்டோம், அதில் தேவன் எங்களுக்கு சகாயம் செய்தார். இப்போது 11வது வசனத்தில் சொல்கிறான், அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லுங்கள். இப்போ அங்கே அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் மத்தியில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்களாம்? எத்தனை பேர் தயவு பாராட்டினாங்களாம்? அநேகர் தயவு பாராட்டினாங்க. அநேகர் பிரச்சனை கொடுத்தாங்க சரி, ஆனால் அநேகர் தயவு பாராட்டினாங்க. அநேகர் தயவு பாராட்டினாங்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அதை அறிக்கை விட்டான். அநேகர் எங்களுக்கு தயவு பாராட்டினாங்க. இப்போ அநேகர் தயவு பாராட்டினாங்க. அதை குறித்து ஏதோ சிலர் சந்தோஷப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு பதிலாக அநேகர் இதை குறித்து ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தில் நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளணும்னு சொல்லி கொரிந்தியருக்கு அதை தெரியப்படுத்தி நீங்களும் தேவனை இதுக்காக ஸ்தோத்திரிங்கள்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இப்போ 12லிருந்து 14 வரைக்கும் வந்தோம்னா, கொரிந்தியரோட இவனோட ரிலேஷன்ஷிப், இவனுடைய ஊழியம் என்ன மோட்டிவில் இருந்தது, இவங்க எப்படி அதை உத்தமமாக செஞ்சாங்கன்னு சொல்லுகிறான். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது உங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. இப்போ நாங்கள் பர்ஃபெக்டாக இருந்தோம், நாங்கள் மனசால கூட தவறாக மாம்சத்தின்படி செய்யலை, திவ்ய உண்மைன்னு சொல்லுகிறான். தெய்வீக உண்மையோட உங்களோட நாங்கள் நடந்தோம்னு சொல்லி எங்கள் மனசாட்சியே சாட்சி சொல்லுது. நார்மலாக ஊரே சாட்சி சொன்னால் கூட நம்ம மனசாட்சி தான் கொஞ்சம் கொஞ்சம் உறுத்தும். நீ அங்கே விட்டுட்ட, இதை இப்படி செஞ்சுருக்கலாமே. இவனுடைய மனசாட்சியே சாட்சி சொல்லுதுன்னு சொன்னால் எவ்வளவு கான்ஃபிடென்ஸோட பேசுகிறானுங்கிறத நம்ம கவனிக்கணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருந்தால் அந்த சவாலான வார்த்தைகள் வாயிலிருந்து வருதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். ஏனென்றால் நீங்கள் வாசித்ததும் ஒத்துக்கொண்டதுமா இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். இப்போ இத்தனை லெட்டர் எழுதியிருக்கிறான், இது 3வது லெட்டர் எழுதுகிறான். இப்போ இது 4வது லெட்டர். இத்தனை லெட்டர் எழுதியிருக்கிறான். நீங்கள் ஒத்துக்கொள்ளாதது எதையும் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலவா? நான் உங்களோட இருந்தப்போ உங்களுக்கு டீச் பண்ணல, நீங்கள் ஆமான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? நீங்கள் ஒத்துக்கொண்ட காரியங்களை தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்,
லெட்டர் நீங்கள் கோச்சிக்கலாம், நான் எழுதுனது உங்களுக்கு புண்படுதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் நேரில் இருந்தப்போ நான் போதிக்கும்போது அதை சொன்னேன். அப்போ சொல்லும்போது அப்ஜெக்ஷனே வரல. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சீங்க, நீங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டீங்க. ஓகே, நீங்கள் ஒத்துக்கொண்டதை தான் உங்களுக்கு எழுதுனேன். இப்போ நான் என்ன நம்புகிறேன், அந்த ஒத்துக்கொண்டதில் முடிவு பரியந்தான் நீங்கள் நிலைச்சு நிற்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ இந்த கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து இவங்களுக்கு கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கொடுத்து அதில் திரும்ப ஃபாலோ பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சதை அவன் கடைசி நாளில் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி பேசுகிறான். கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்களே. ஊழியம் செய்கிறது இன்னைக்கு வசதிக்காக, இன்னைக்கு சந்தோஷத்துக்காக, இன்னைக்கு மேன்மைக்காக இல்லை. ஒரு நாள் கர்த்தர் வரும்போது அன்னைக்கு இது என்னவா பார்க்கப்படுதுன்றது தான் காரியம். அன்னைக்கு அது அங்கீகரிக்கப்படுகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கணும். அன்னைக்கு நீங்கள் எங்களை குறித்து புகழ்ச்சியாக நினைக்கணும், நாங்களும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக இருக்கணும். ஸோ இந்த ஒத்துக்கொண்ட காரியத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம உங்களுக்கும் எனக்கும் அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மேன்மையாக நினைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து சொல்லிவிட்டு 15லேருந்து 17 வரைக்கும் தன்னுடைய பிளான் என்னவா இருந்தது, அந்த பிளான் எப்படி அப்செட் ஆயிடுச்சுன்னு சேர்த்து சொல்லுகிறேன். 15லேருந்து 17 வரைக்கும், நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருந்தபடியினால் உங்களுக்கு இரண்டாந்தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியா நாட்டை விட்டு மறுபடியும் உங்களிடத்தில் வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழி அனுப்பப்படவும் யோசனையாக இருந்தேன். இப்போ ட்ராவல் பிளான் எப்படி இருக்குது, எபேசுவிலிருந்து அகாயாவுக்கு வர்றது. எபேசிலேருந்து அகாயாவுக்கு வரணும்னா எப்படி வரணும், கடல் யாத்திரை பண்ணி தான் வரணும். அவன் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தை முடிச்சுட்டு கொரிந்துவிலேருந்து புறப்பட்டப்போ கடல் யாத்திரை பண்ணி தான் நேராக எபேஸுக்கு வந்தான். அப்புறம் எபேசுலேருந்து சாலை மார்க்கமாக எருசலேமுக்கு வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது எபேஸில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறவன் என்னென்னு பிளான் பண்ணானா, ஒரிஜினல் பிளான் என்னது, நான் முதலாவது உங்களிடத்தில் வரணும், உங்களிடத்துலேருந்து எங்கே போகணும், மக்கதோனியாவுக்கு போகணும், மக்கதோனியாவிலேருந்து மறுபடியும் உங்களிடத்தில் வரணும், அப்புறம் உங்களால் நான் வழி அனுப்பப்பட்டு யூதேயாவுக்கு போகணும். இதுதான் ஒரிஜினல் பிளான். ஆனால் என்ன ஆச்சு, வரவும் யோசனையாக இருந்தேன். நான் இப்படி யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்றதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்தில் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. ஏன் இப்போ வந்திருக்கிறது, எங்கே வந்திருக்கிறாரு, எங்கேருந்து லெட்டர் எழுதுகிறாரு, மக்கதோனியாவிலேருந்து எழுதுகிறாரு. மக்கதோனியாவுக்கு எப்படி வரதா பிளானு, ஃபஸ்ட்டு கொரிந்துக்கு போய் மக்கதோனியா வரதா பிளான். ஆனால் வந்திருக்கிறது இப்போது நேரடியாக மக்கதோனியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நான் யோசித்தது ஒன்று, பிளான் பண்ணி செய்யணும்னு நினச்சது ஒன்று, ஆனால் ஆக்சுவலாக செஞ்சது வேறு. அப்போ நான் மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ, இப்படியும் நினைப்பேன் இப்படியும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி அப்படி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிளான் கெட்டு போனதை பற்றி பேசிட்டு அதிலிருந்து இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணுகிறான். 18லேருந்து 20 வரைக்கும், நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. இவனுடைய டீச்சிங்ஸுக்கு போயிட்டான் ஸ்ட்ரைட்டாக. இவனுடைய டீச்சிங்ஸில் அந்த நிலையற்ற தன்மையெல்லாம் இல்லை, ஆமாம் ஆமாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் சொல்கிறது கரெக்ட், அதுதான் சத்தியம், அதுக்கு தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானுவனாலும் தீமோத்தேயுனாலும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். அது உறுதியான சத்தியம். அதை இப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் உபதேசித்த உபதேசம் சும்மா இவங்க இப்படி நினைப்பாங்க, அப்புறம் இப்படி சொல்லுவாங்க, அப்புறம் இப்படி செய்வாங்கன்னு அந்த காரியம் கிடையாது. அது சத்தியம், அது மாறவே மாறாதுன்னு கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு இந்த 20வது வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம், இன்றைக்கி ஊழியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற வசனம்.
இந்த 20வது வசனம் என்ன சொல்லுது? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வசனம் எதுக்கு அடிப்படையாக வருது? வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்றதுனால என்ன போதிக்கப்படுது? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாடு மொத்தத்துலேயும் என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குதோ, வாக்குத்தத்தம் மாதிரி என்னெல்லாம் தோன்றுதோ அவ்வளவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னு சொல்லி இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே செயல்படுது. வாக்குத்தத்தங்கள் டிபார்ட்மெண்ட்டு என்ன? ஸோ வருடாந்திர வாக்குத்தத்தம், மாதாந்திர வாக்குத்தத்தம், அனுதின வாக்குத்தத்தம் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த வாக்குத்தத்தமும் புதிய ஏற்பாட்டிலேருந்து வராது. எல்லா வாக்குத்தத்தமும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துலேருந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும் உள்ளதில் தான் இருக்கும். கடையில் ஏகப்பட்ட வசன போர்டாக தொங்கும். ஒரு சிஸ்டர் வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஏன் பிரதர் அவ்வளவும் பழைய ஏற்பாடு வசனம் தான் இருக்கா, புதிய ஏற்பாடு வசனமே இல்லை அப்படின்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே கவனித்தேன், ஓ வாக்கு தத்துவம்னு எடுத்தோம்னா எங்கேருந்து தான் எடுக்க முடியுது? பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் எடுக்க முடியுது. புதிய ஏற்பாட்டிலேருந்து வாக்கு தத்துவமே எடுக்க முடியல. ஒரு போர்டு கூட புதிய ஏற்பாடு வசனமே கிடையாது. அவ்வளவும் பழைய ஏற்பாடு வசனங்கள் தான். நீங்கள் வேணால் கேலண்டர் எடுத்து பாருங்கள். கேலண்டரில் வசனங்கள் இருக்குல்ல, 365 நாளைக்கு 365 வசனம் இருக்கும். புதிய ஏற்பாடு வசனம் எத்தனை இருக்குன்னு கவனித்து பாருங்கள். அவ்வளவும் பழைய ஏற்பாடு வசனமாகவே தான் இருக்கும். இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன? இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதத்தில் ப்ராப்ளம் இருக்கு. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு தமிழில் இருக்கு. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுக்கு ஆம் என்றும் இருக்குதுன்னு தமிழில் இருக்குது. ரொம்ப கிளியராக இருக்குது. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரிஜினலில் ஹீப்ரூலையும் சரி, அத்தனை ஆங்கில மொழிபெயர்ப்புகள்லையும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று ஆமேன் என்று இருக்கு. இப்போ வித்தியாசம் என்னன்னு தெரியுதா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று ஆமேன் இருக்குன்னு சொன்னால், அத்தனை வாக்குத்தத்தம் யார் யார்கிட்ட தேவன் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன சொன்னாரோ அவ்வளோ, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு இவன்கிட்ட சொன்னால், யோசுவா கிட்ட சொன்னால் அது எனக்கு சொன்ன மாதிரி. இன்றைக்கி நான் வெளியே போகும்போது ஒருத்தனை என்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு கணக்கு. கால் மிதிக்கும் தேசம்லாம் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னாருன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் ப்ரேயர் வாக் போனாலும் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் ஆமேன் என்று எடுத்துக்கிறோம்னு சொல்லி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஹீப்ரூலையும் சரி கிரேக்க பதத்துலேயும் சரி, இதுலேயும் சரி, ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும் சரி, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன இருக்குது நமக்கு? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்லேருந்து போவோம். பாவ மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு வாக்கு பண்ணிருக்கு. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவனால தேவனுக்கு முன்னால் நீதிமான் ஆக்கப்படுகிறான். நீதிமான் இல்லை, ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினதுனால தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால பாவத்திலேருந்து விடுதலை மட்டும் கிடையாது, பரிசுத்தமாகுதல் எனக்கு அளிக்கப்படுது. அது ஒரு பலனாக கொடுக்கப்படுது. இப்போ இந்த பரிசுத்தமாகுதலில் நான் பிரயாணப்படும் போது கர்த்தர் என்னை
ஆவியை கொண்டு பலப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னுடைய பலத்தினால இல்லை, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தினால இந்த பரிசுத்தமாகுதலை பூரணமாக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்குறார். இப்படியே போனால் முடிவு என்னன்னு சொல்லியிருக்கு? நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறதே நான் கொடுக்குற வாக்கு தத்தம்னு நம்முடைய ஆண்டவரே சொல்கிறத பாருங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதுன்னு சொன்னால், இந்த காரியங்கள் பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், நீதிமான்களாக்கப்படுகிறதா இருக்கட்டும், பரிசுத்தம் ஆகுதலாக இருக்கட்டும், தெய்வ ஒத்தாசையும் உதவியுமா இருக்கட்டும், நித்திய ஜீவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இதில் சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குன்னு சொன்னால், டோட்டலாக அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு மொத்தமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி சொல்லப்படலை. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதை நம்ம அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுக்கிறத, அந்த பழக்கத்தை நிறுத்திக்குவோம். இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன் கிளி ஜோசியம் பார்ப்பான் தெரியுங்களா? அப்படியே வரிசையாக அடிச்சுக்க வச்சுட்டு உன்னுடைய இது என்னன்னு சொல்லி சீட் எடுப்பான் பாருங்கள். அந்த மாதிரி வசனங்களை அடிக்க வச்சுட்டு சர்ச்லேயே சீட்டு எடுக்கிறாங்க. என்னென்னு அவங்கவுங்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் என்னன்னு. இது இந்த வசனத்தின் அடிப்படையில் எல்லா வாக்கு தத்தமும் நமக்கு ஆமேன் ஆமேன் இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கிளி ஜோசியம் பார்க்குற பழக்கமெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஏன்? அந்த வசனங்களுக்கெல்லாம் கான்டெக்ஸ்ட் இருக்குது. யார்கிட்ட சொன்னார், ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னாருன்னு சொல்லி. ஒருவனை உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு யோசுவா கிட்ட சொன்னாருன்னா, அது யோசுவாவுக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, அது வேறு காரியம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன், நீ எந்திரிச்சு நடந்து திரி, நீ நடந்து தர தேசத்தெல்லாம் உனக்கு தரேன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னாருன்னு சொன்னால், அதை நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது? அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து வேர்டை மட்டும் நீங்கள் எடுத்து பிரயோகப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அர்த்தமே இல்லாத வார்த்தைகளாக அது மாறி போயிடும். கான்டெக்ஸ்டோடு இருந்தால் தான் அதுக்கு அர்த்தம் இருக்கும், இல்லையா? ஸோ கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்றது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். தமிழ் மொழியாக்கத்தில் நமக்கு அது அர்த்தம் வேறு மாதிரி தெரியுது. உண்மையில் கிரேக்க பதம் அப்படி இல்லை. உண்மையில் வேறு எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பிலையும் அப்படி இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது 21, 22க்கு போனோம்னு சொன்னால், உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. என்ன செஞ்சிருக்கிறாரா? உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார்? தேவன் ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். ஸ்திரப்படுத்துறதுனா கொஞ்சம் நிலையில்லாமல் இருக்கிறவங்கள அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக ஸ்டெடியாக நிற்க பண்ணுறது. ஸ்திரப்படுத்துறதுனா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெடியாக நிறுத்துறது. ஸோ தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று பண்ணியிருக்கிறார், ஆவியினாலே அபிஷேகிச்சிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த காரியத்தை அவன் சொல்லும்போது, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை முத்தரித்துன்னு என்னது? முத்திரை இட்டு அப்படிங்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் சீல்டுன்னு சொல்லலாம். இப்போ முத்திரை இட்டுன்னு சொல்லும்போது இன்னாருக்கு உடையது அப்படிங்கிற அந்த முத்திரை வந்துடும் இல்லை? அப்படி முத்திரை இட்டுச்சுன்னா அது அடையாளம். இப்போ காயின் மேலே தேவன் அடையாளம் போட்டாருன்னு சொன்னால் அது ஒரு முத்திரை, அந்த மாதிரி. ஸோ இப்போ தேவன் நமக்கு முத்திரை இட்டு இருக்கிறார், நாம் தேவனுடையவர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது வார்த்தை என்னது? ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னது அச்சாரம்? அச்சாரம்னு சொன்னாக்க, ஓகே, முதல்ல இந்த முத்தரிக்கிறத முடிச்சிடுவோமா? இந்த வார்த்தை மறுபடியும் வர்ற ஒரு வார்த்தை, அதனால் பார்த்துருவோம். எபேசியர் 1:13, எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓகே, இந்த முத்திரை மீட்கப்படும் நாளுக்கென்று போடப்பட்ட முத்திரைன்னு சொல்லி எபேசியர் 4:30 30வது வசனம் சொல்லுது. எபேசியர் 4:30,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. இப்போ யோவான் 3வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், யோவான் 3வது அதிகாரம் 33வது வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம் பார்த்தீங்களா, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் பார்த்தீங்களா, அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதே நம்மளை முத்தரிக்கிற காரியம் என்று சொல்லியிருக்கு. அன்றியும் நீங்கள் யோவான் 3:33, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயித்துக் கொள்ளுகிறான். இது யோவான் ஸ்நானன் சொல்கிறான். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர், அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறத, அந்த சாட்சியை நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க, அவரையும் நிராகரிக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்கிறவன் என்ன செய்கிறானா, தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், யோவான் 6:27 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும்போது, அதாவது அவர் அப்பம் கொடுக்குறார், அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அவரை ராஜாவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை, நித்தியத்து வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே நீங்கள் பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு, அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார்னு சொல்கிறார். அவரே சீல் கொடுக்கப்பட்டவர். இப்போ அவருடையவர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவி அருளப்படும் போது நாமும் முத்திரை இடப்பட்டவர்களாக ஆயிடுறோம். ஓகே, இப்போது அச்சாரம் அப்படின்னு சொன்னால், அச்சாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது, அச்சாரம்ன்றது ஆக்சுவலாக முன் பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, டோக்கன் அட்வான்ஸ், அதுதான், அதுக்கு பேர் தான் அச்சாரம். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிரான்சாக்ஷனில் ஃபுல் அமௌண்ட்டை எடுத்த உடனே செட்டில் பண்ண மாட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் அட்வான்ஸ் ஒரு பைண்டிங் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துடும், அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த டோக்கன் அட்வான்ஸு கொடுக்கப்பட வேண்டிய மொத்த அமௌண்ட்லேருந்து ஒரு பகுதி, சரியா? ஸோ இது ஒரு முன் பணம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிற நாம் இந்த அநித்தியமான உலகத்தில் ஜீவிக்கும்போது, அந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் அவரோட இல்லை உறவில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறோம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ அவருடைய அவருக்கு முன்பாக ஆனந்தம் இருக்குது, அது பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லியும், அவருடைய வலது பார்சத்தில் இன்பம் இருக்குது, அது பேரின்பம், அது நித்திய பேரின்பம் என்று சொல்லியும் சங்கீதம் 16 கடைசி வசனத்தில் இருக்குது. உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் அங்கே போய் தான் அனுபவிக்க போகிறோம். இங்கே இருக்கிற வரைக்கும் கசப்பான ஒரு வாழ்க்கை தான், பல்ல கடிச்சிக்கிட்டு தான் போகணுன்ற காரியம் கிடையாதான். இங்கே இந்த பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார்ல, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அந்த தேவ ஆவியை பெற்றவர்களாக ஜீவிக்கும்போது அந்த தேவ பிரசன்னம், உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல, அது உங்களில் தங்கி இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்குன்னு சொல்லும்போது, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நம்மள இருக்கும்போது நம்ம பர்மனெண்ட்டாக முழுவதுமாக அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க போகிறது எப்படி இருக்கும்னு சொல்லி இங்கே ஒரு டோக்கன் எக்ஸ்பீரியன்ஸாக இதை கொடுத்துருக்குறான். இந்த டோக்கன் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே எப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. இதை பற்றி இப்போ பவுல் பேசும்போது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களில், 2 கொரிந்தியர் 5:4-5, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஸோ இது இன்னொரு முறை இதே 2 கொரிந்தியரில் பின்னாடி சொல்லப்பட போகுது. தேவன் ஆவி என்னும் முன்பணத்தை, ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம், எபேசியர் 1:14,
அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். என்ன கன்ஃபர்மேஷன்? அவர் இது செய்ய போகிறார்னு எப்படி தெரியும்? ஆவியானவர் அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த ஆவிக்குரிய இந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனுபவம் நமக்கு அந்த பூரண அனுபவத்தை கொஞ்சம் ஒரு ஃபோர் டேஸ்ட், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி, இது அந்த அனுபவத்தை நமக்கு அந்த ருசி எப்படி இருக்குன்னு காண்பிக்கிற காரியமாக இருக்குது. இப்போ இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க அந்த அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற ஒரு நிச்சயம் கொடுக்குதுல்ல, அதே மாதிரி தான் இவர் இந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதை செய்ய போகிறார் என்கிற நிச்சயமும் நமக்கு இதனால தான் இருக்குது. ஸோ 22 வரைக்கும் வந்திருக்கோம். 23, 24 வசனங்கள் ஆக்சுவலாக 2வது அதிகாரத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இதில் ஆரம்பித்து தான் 2வது அதிகாரம் போக போகுது. நான் சொன்னேன்ல அந்த துக்ககரமான அந்த பிரயாணம், அந்த பிரயாணத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பூரா அந்த 2வது அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தில் வரப்போகுது. அதுக்கு ஒரு என்ன சொல்ல முன்னுரை மாதிரி வர்றது தான் 23, 24 வசனங்கள். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்காம 2வது அதிகாரம் பார்க்கும்போது அதோட சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட இந்த முதல் அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்வோம். இப்போ இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பவுல் இதை என்ன நோக்கத்தோடு எழுதுனா, அவங்கள பார்க்க போகிறேன், அவங்ககிட்ட நல்ல செய்தி வந்திருக்குது, இப்போ என்னுடைய வரவுக்கு அவங்க கொஞ்சம் ஆயத்தமாகிறதுக்காக எழுதி அனுப்புகிற ஒரு காரியம். ஸோ இதை இவன் எழுதி அனுப்பும்போது அவங்கள என்ன சொல்கிறான், தன்னுடைய உபத்திரவங்கள் தான் இது வரைக்கும் என்ன இந்த பாடுபடுத்துறீங்க, இங்கே அவனுங்களும் அந்த மாதிரி தான் அந்த பாடுபடுத்தினாங்க, இதெல்லாம் கடந்து நாங்கள் வந்தது, இந்த உபத்திரம் எங்களுக்கு ஆக்சுவலாக ஆறுதலின் தேவன் அது மத்தியில் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவராக இருக்கிறார், அதனால் நாங்களும் மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது எப்படி நல்லதுன்னு சொல்லி அதுலேருந்து அப்படியே தன்னுடைய பிரயாணங்களையும் மற்ற காரியங்களையும் சொல்லி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது, நாங்கள் இப்படியும் சொல்லுவோம் அப்படியும் செய்வோம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறத நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த இயேசு ஆமாம் இல்லை இல்லைன்னெலாம் இல்லை, அவர் ஆமென்றே இருக்கிறாருன்னு நிச்சயமாக சொல்லி கடைசியாக வரும்போது அந்த நிச்சயத்துக்கு ஆதாரம் என்னது? ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்துருக்கிறதுனால நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் தேவன் இதை செய்ய போகிறார்னு சொல்லி. ஸோ இதை சொல்லி நிறைவு பண்ணுறதை பார்க்குறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் லார்ட். இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து இப்போது நம்ம பழைய ஏற்பாடு இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், இதை வாசிக்கும் பொழுது இது எனக்கு அப்படின்னு சொந்தம்னு சொல்லி தானுங்களே நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இதிலேருந்து வாக்குத்தத்தங்களை ஏன் நமக்குன்னு உரிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? இல்லை, எனக்குன்னு நீங்கள் எடுத்துக்கும்போது என்ன செய்ய போகிறீங்க? இப்போது பழைய ஏற்பாடில் உள்ளதெல்லாம் நமக்கு சொந்தமாக இல்லைங்களா? இப்போ தாவீது வந்துட்டு பத்சேபாள் இடத்துல தவறு பண்ணும்போது அந்த 51ஆம் சங்கீதம் எழுதுறாரு. இப்போ அநேக நேரங்களில் கூட அந்த வசனங்களை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம்ல, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவி, இந்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? அது வாக்குத்தத்தம் இல்லையே. இல்லை, வாக்குத்தத்தம்னு சொல்ல வரல, அதில் உள்ள காரியங்களை நமக்குன்னு அநேக காரியங்கள் அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்குது. அதாவது அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக நம்ம அதை பார்த்து கற்றுக்கொள்கிறதுக்காக, நாம் அதுலேருந்து எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் எல்லாம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதில் பிரச்சனை கிடையாது. வாக்குத்தத்தங்கிறது கம்ப்ளீட்டாக வேற காரியம். உங்களுக்கு புரியலையா? எனக்கு சரியா புரியல. இதை நாங்கள் எங்களுக்குன்னு எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறேன். இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்துக்கணும்னு எங்கேயுமே சொல்லி இல்லை, நம்ம தான் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அநேக இடங்களில் போதிக்கப்படுறதே அப்படிதானுங்களே. அநேக இடத்துல இல்லை, 100%. நீங்கள் யாரையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர், இந்த வாக்குத்தத்தம் கொடுக்காத ஒரு ஊழியர், அவங்க சபையில் பெரிய குழப்பமே வந்துச்சு. எல்லா சபை ஊழியரும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, இவர் என்ன நமக்கு வாக்குத்தத்தமே கொடுக்க மாட்டேன்றார். இவர் இல்லை அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் கரெக்டாக நிற்கிறார். இவங்க அம்மா, இந்த ஊழியக்காரருடைய அம்மா, அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க,
இல்லை, நீ வாக்குத்தத்த வாசனம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து வாக்குத்தத்த வாசனத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வேற வழியே இல்லை, ஜனங்க அதை எதிர்பார்க்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, அம்மாவும் அப்படி தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவரும் அந்த கேங்கில் சேர்ந்துட்டு வருத்தத்தோடு சொன்னார், இதை எதிர்பார்க்குறாங்க, அவங்க திருப்திக்காகவாது வாக்குத்தத்தம் கொடுக்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லி சொன்னார். நாங்கள் கேலண்டர் ஸ்ப்ரிண்ட் பண்ணுவோம். ஸோ வருஷம் இந்த வருஷத்து வாக்குத்தத்தம்னு அக்டோபர் மாதத்துமே கொடுத்துருவாங்க எங்களுக்கு, அக்டோபர் நவம்பர்லேயே. என்ன இது வந்து எப்படி அது வாக்குத்தத்தம்னு வருதுன்றதுலாம் தெரியல. இந்த வாக்குத்தத்தத்தை பொறுத்த வரைக்கும் சார், ஒரு தனி நபருக்கு உள்ளது தனி நபருக்கு தானே. அது இருக்கிற ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேருக்கும் ஒரே வாக்குத்தத்தமாக என்னைக்கு வரும், எப்படி வரும்? அவங்க சூழ்நிலையை பொறுத்து. இல்லை, நீ விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். நீ விசுவாசிச்சனா அது உனக்குள்ளே கிரியை செய்யும். நீ இந்த வாக்குத்தத்தம் நாங்கள் கொடுத்தோம், ஆனால் நீ உனக்குள்ளே அது கிரியை செய்யலைன்னா உனக்கு விசுவாசம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வேதத்தில் எங்கே சத்தியம் இருக்குது, எங்கே சாட்சி இருக்குது? ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், கொரோனா வர்ற அந்த வருஷம் மார்ச் மாதம் கொரோனா வரப்போகுது. இவர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சகரியா 9:12 ரெட்டிப்பான நன்மையை இன்றே தருவேன்னு சொல்கிறார். அந்த வருஷம் என்ன நடந்தது? எத்தனை பேருக்கு தொழில் போச்சு, வேலை போச்சு, எல்லாமே அது எதிர்காலமே சூன்யமாக போச்சு இல்லை? எங்கே போச்சு அந்த ரெட்டிப்பான நன்மை? புரியுதுங்களா? இந்த வாக்குத்தத்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பாப்புலரான இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து நல்லா எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னால் ஜனங்க ஆசையாக வாங்கிக்குவாங்க. அவங்க தாகத்தோடு இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு சொல்லி. இல்லை, நான் மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கிறத சொல்லலை. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லைங்கய்யா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டோடைய வார்த்தை வரும்பொழுது அதை நம்ம பிடிச்சி எடுக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை சிஸ்டர், இப்போ வாக்குத்தத்தம் நீங்கள் வந்து அதுலேருந்து எடுக்கணும்ன்றது சொல்லி கொடுத்துட்டா நீங்கள் பைபிள் வாசிக்கிறதே வாக்குத்தத்தம் தேடி தான் வாசிப்பீங்க. இப்போது இதை நான் அனுபவத்தில் கற்றுக்கொண்டு, அனுபவத்தில் ஆண்டவர் எனக்கு இது இல்லைன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கொண்டேன். புரியுதுங்களா? என்னுடைய பிள்ளை ஃபஸ்ட்டு பிள்ளை பிறந்தது ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தோடு பிறந்துச்சு. 3 மாதம் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் அப்போ வந்து இதில் இருந்துச்சு, வடபழனியில் இருக்க விஜயா ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அந்த மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. புரியுதுங்களா? நானும் என் ஒய்ஃபும் ஒரு ரூமில் அங்கேயே தங்கியிருந்தோம். ட்ரீட்மெண்ட் போகுது. கடைசியில் ஆப்ரேஷன் ஆச்சு. ஆப்ரேஷன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் குழந்தை இறந்துச்சு. இந்த பீரியடு அப்போ வந்து நான் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிற அந்த பீரியடில் இந்த வாக்குத்தத்தம்ல நான் ரொம்ப நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். எங்கள் திருச்சபையில் நான் போகிற அந்த சபையில் 24 மணி நேரம் தொடர் ஜபம் இந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரே ப்ரேயர் பாயிண்ட்டு என்னன்னு, என் பிள்ளை என்னுடைய சுகத்துக்காக 24 மணி நேரம் தொடர் ஜபம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். 24 மணி நேரத்தில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணின்னு எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஜெபம் பண்ணுறவங்க என்னிட்ட வந்து, நாங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்தெந்த வார்த்தைகள் சொன்னார், அதனாலே நிச்சயமாக உனக்கு விடுதலை கிடைக்கும் போது பிள்ளை சுகமாக போகுதுன்னு சொன்னாங்க. நான் கர்த்தர் சொன்னால் 100% அது எதுவாக இருந்தாலும் நம்புகிற ஒரு தன்மையில் இருந்ததுனால தைரியமாக துணிச்சலாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் அதை கர்த்தர் அதிசயமாக நடத்துவாருன்னு ரொம்ப உற்சாகமாக கரெக்டாக இருந்தேன். நாளைக்கு பிள்ளை சாக போகுது. இன்றைக்கி ராத்திரி இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அந்த டாக்டரு என்னையும் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு எங்ககிட்ட சொல்கிறார். எங்களை அதாவது மனதை ரெடி பண்ணுறதுக்காக பேசுகிறார். நாளைக்கு காலைல சாக போகுதுன்றது இன்றைக்கி எங்களை மனசை ரெடி பண்ணுறதுக்காக எங்களுக்கு பேசுகிறார். நான் அப்போ டாக்டர்கிட்ட திரும்பி சொன்னது என்ன தெரியுமா? நான் நம்புகிற தேவன் வல்லமை உள்ளவர் இல்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பிள்ளை சாகாதுன்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிள்ளை இறந்துச்சு. சரிங்களா? பிள்ளையை கொண்டு வந்துட்டோம். என்னால் கிரகிக்கவே முடியல. தேவன் இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார்ல, ஏன் நடக்கலை? நான் நம்பலைன்னு சொல்லவே முடியாது. நான் டாக்டர்கிட்ட அப்படி பேசியிருந்தேன்னா அப்போ நான் எவ்வளோ நம்பினேன்னு யோசித்து பாருங்க. ஏன் நடக்கலை? இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த என்னுடைய ஊழியரும் சரி, சக விசுவாசிகளும் சரி, இதுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணவங்க
குழந்தை இறந்ததுக்கப்புறம் அப்படியே டியூனை மாற்றி என்னை யோபுவாக மாற்றிட்டாங்க. கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தாருன்னு அந்த லைனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அப்படியே மறந்துடணும்னு சொல்லிட்டு சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சாப்டருக்கு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்னுடைய மனதின் கேள்விக்கு பதிலே இல்லை. எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைன்னா இது கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் சொல்லாதது வாக்குத்தத்தம்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் சொல்லாததை வாக்குத்தத்தம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நான் அதை அந்த அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பின்னாடி தான் கர்த்தர் என்ன நடத்த ஆரம்பித்தார். வா, இப்படி தான் நடக்குது, இந்த கூத்தெல்லாம் நடக்குது, வா நான் உனக்கு ஊழியம் தரேன்னு. அதுக்கப்புறம் தான் ஊழியம் எனக்கு ஆரம்பிச்சது, அந்த அனுபவத்துக்கு அப்புறம். புரியுதுங்களா? ஸோ 100% எல்லாருமே அந்த வாக்குத்தத்தம் தான் நம்புகிறாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆமென் என்று ஆமென் என்று இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்று இருக்குன்னு தான் வசனம். புரியுதுங்களா? இப்போது கண்ணை மூடிக்கிட்டு இது என்னுடைய வாக்குத்தத்தம், அது என்னுடைய வாக்குத்தத்தம், நான் இதை உறுதியாக நம்புகிறேன். 10 பேரில் இந்த கிளி ஜோசியம் சொன்னேன்ல, கிளி ஜோசியம் பொய்யா இருந்தால் ஏன் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க? சிலருக்கு பலிக்குது. காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா சிலருக்கு பலிக்குது. சிலருக்கு பலிக்கிறதுனால அவங்க விசுவாசிச்சாங்க, பலிக்காதவங்க எல்லாம் விசுவாசிக்கல. ஈஸி. இது ஒரு இண்டஸ்ட்ரி, மொத்தமாக நடக்கிற இண்டஸ்ட்ரி. எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அதில் நம்ம வசனத்தை பார்க்கணும், வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், தேவன் எதை எப்படி செய்கிறாருன்னு நம்ம அடையாளம் கண்டுக்கணும், தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதம் 51 தாவீதினுடைய வார்த்தைகள் ஒன்றொன்றும் நம்மளுக்கு கைடன்ஸ். ஆதாம் தப்பு பண்ணப்போ ஆதாம் தேவனிடத்தில் என்னுடைய ஆவி செத்து போச்சு ஆண்டவரே, இதை உயிர்ப்பீங்கன்னு கேட்கல. ஆதாமுக்கு அவன் ஆவி செத்து போனது தெரியாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு உங்களோட பழக்கம் இருக்குது, திடீர்னு நீங்கள் என்கிட்ட பேசலைன்னு சொன்னால் நம்ம 2 பேர் உறவில் ஏதோ விரிசல் ஆயிடுச்சுன்றது கண்டுபிடிச்சிங்க. நான் உங்களை திருப்பி கேட்பேன்ல, ஏன்றீங்க, என்ன ஆச்சு, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, உங்கள் முகம் சரியில்லையே, திரும்ப கேட்பேன்ல. ஏன்னா அந்த உறவை சரி பண்ணிக்கிறதுக்காக. தேவனோட அப்படி க்ளோஸாக இருந்தவன் பாவம் செய்தோன்னு அந்த உறவு கட்டாயிடுச்சு, அவனுடைய ஆவி ஜீவன் இல்லாத ஆவியாக மாறிடுச்சுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவன் அதை பற்றி கவலையே படலை. அதுதான் பிரச்சனை. தாவீது பாவம் செய்த உடனே தன்னுடைய ஆவி தேவனோட உள்ள உறவுல துண்டு ஆயிடுச்சுன்னு அவன் அதையே திரும்ப திரும்ப கேட்கறத நம்ம பார்க்க முடியும் இல்லை? எனக்கு என்ன ஆவியை புதுப்பியம்னு சொல்றான், நிலைவரமான ஆவியன்னு புதுப்பியம்னு சொல்றான். ஏன்? பாதிப்புள்ள ஆயிடுச்சு. உற்சாகமான ஆவி என்ன தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்றான். ஏன்னா ஆவி அப்படி போயிடுச்சு. அதுதான் தேவ மனுஷன். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதுக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம அவங்கள பார்த்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் கரெக்ட், 100%. ஆனால் அவனுக்கு சொன்னது, இப்போது எரேமியாவுக்கு சொன்னது, நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தேர்ந்து கொண்டேன், ஆனால் நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னதை இன்றைக்கி ஊழியத்துக்கு வர எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை, இப்போ எரேமியாவை சொன்னார், சரி, உனக்கும் சொன்னார், அவனுக்கும் சொன்னார், அவனுக்கும் சொன்னார்னா எப்படி? அது எல்லாருக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க? இப்போ தேவன் பேச மாட்டாருங்க, வசனத்துலேருந்து தான் பேசுவார், நீ வசனத்துலேருந்து தான் பார்க்கணும். எந்த வசனம் சொல்லுது இப்போ தேவன் பேச மாட்டாருன்னு? தேவன் இன்றைக்கும் பேசுகிறார். ஆனால் வசனத்துக்கு உட்பட்டு தான் பேசுவார், வசனத்துக்கு அப்பாற்பட்டு பேச மாட்டார். அதுதான் உங்களுக்கு இது டெஸ்ட்டு. புரியுதுங்களா? பைபிளில் இல்லாததை ஒன்று சொல்லுதுன்னு சொன்னால் அது தேவனே கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவருக்கு வார்த்தைகளே வராது, இந்த வார்த்தையிலேருந்து தான் பேசுவாருன்னு சொன்னால் அப்போ என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அவர் நேற்று இன்று மாறாதவர்னா அன்னைக்கு பேசின தேவன் இன்றைக்கும் பேசணும். இன்றைக்கும் தேவன் பேசுகிற தேவன் தான். நீ வசனத்தில் படித்து வசனத்துலேருந்து தான் பேசுவாருன்னு சொல்லி இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு என்னை ஊழியத்துக்கு கொடுத்தா, நான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது
ஃபால்ட் வருது. அதனால தான் ஊழியத்துக்குள்ளே வந்தால் நிறைய பேர் சரியாக இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இவங்களை நாங்களே ஏமாற்றிக்கிறாங்க, ஏமாற்றிக்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அப்புறமா என்னத்தையாவது பேச வேண்டியது தேவையில்லாதெல்லாம் நடக்குது. ஓகே, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பர்டிகுலர் காரியத்துக்கு, ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு சொல்லப்பட்டது. யோசுவாக்கு அன்னைக்கு சொன்னது அன்னைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறத்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண, யோசுவாக்கே அப்ளை பண்ண முடியாது. அதை கொண்டு வந்து இன்னைக்கு நான் எனக்கு அப்ளை பண்ணுறது எப்படி? ஓகே, அதுதான். ஆனால் அந்த வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கலாம். சிஸ்டர், இப்போது நீ பலம் கொண்டு திடமானதாக இருன்னு சொல்கிறார் யோசுவா கிட்ட. அதை எனக்கு வாக்குத்தத்த வசனமாக நான் எடுத்துக்கூடாது. தேவன் என்னை பலப்படுத்தி திடமனதாய் நிற்க சொல்கிற தேவன் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ளுகிறேன். வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிறது வேற, நான் அதை புரிந்து கொண்டு பயன்படுத்துறது வேற. புரியுதுங்களா? நான் அதை வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை. அதிலிருந்து தான் நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம், தேவன் எப்படி நடத்துகிறாருன்னு சொல்லி தெரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு அதில் தைரியம் வருது. அப்படியே அவனை நடத்தின தேவன் என்னையும் இப்படி நடத்துவாருன்னு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் என்னது? நீ இப்போ இன்னைக்கு நான் செய்வேன்னு சொன்னார்னா ரைட்டு, இன்னைக்கு நான் கிளம்பி போகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு. ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் எனக்கு, அவன் சொன்னான், அவன் திடீர்னு ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னான், டேய் ஆண்டவர் என்னை தூர தேசத்துக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டாரான். எப்படா சொன்னார்னு கேட்டேன். நான் ஆதியாகமம் வாசித்தேன், இந்த வசனத்தில் ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, தூர தேசத்துக்கு போக போகிறேன். நான் அப்படியே அவனை பார்த்தேன், நான் நம்பலைன்னு அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் சொல்கிறான், நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் சொன்னார், ஆமாம் கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமாக செய்வார், இது உனக்குள்ள வாக்குத்தத்தம், இதை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நான் தூர தேசத்துக்கு போக போகிறேன்னு சொன்னவன் இன்னும் இங்கே தான் இருக்கிறான். 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இனிமேல் அவன் போக போகிறதில்லை. இது மாதிரி ஏராளமான காரியங்கள் சொல்லலாம். நம்ம காக்கா விழுந்த உட்காந்து பழமழை விழுந்த மாதிரி 1-2 நடந்தது இல்லைன்னு சொல்ல. கிளி ஜோசியம் கூட நடக்குது, அதுக்காக என்ன பண்ணுறது? கிளி ஜோசியமே பார்க்கலாமா? அதே தான். பிரதர், ஸோ அப்போ சர்ச்சில் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் கூட இயர்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தானா? இயர்லி ஒன்ஸ் மட்டும் இல்லை சிஸ்டர், மந்த்லி ஒன்ஸ். அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை தான் நடக்குது. அதிகாலை ஆராதனை இல்லை, அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை. அதில் வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்படும். டெய்லி வாக்குத்தத்த வசனம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பப்படும். புரியுதுங்களா? கேலண்டரில் தொங்குது பாருங்க 365 வசனம். அதில் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இது ஒரு நம்பிக்கை அப்படி டெவலப் ஆகி வந்துட்ட ஒரு காரியம். ஓகே. அண்ட் தென் இன்னொரு இது சொன்னீங்களே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இது என்ன முத்தரிக்கிறதுனா, ஸோ அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆவின்ற ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் மட்டும்தான் அந்த அச்சாரம். ஸோ எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஓகே, நான் எனக்கு முத்திரை குத்திருக்காரு அப்படின்றத. அதாவது தேவனுடைய ஆவியை பெறாதவன் இயேசுவை கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ண முடியாதுன்னு வசனம். தேவனுடைய ஆவியினாலே அன்றி இயேசுவை கிறிஸ்துன்னு ஒப்புக்கொள்ள முடியாது. இயேசுவை கிறிஸ்துன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். தேவனுடைய ஆவியானவரை தேவன் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும்போது அது கர்த்தருடைய பார்வையில் அவ்வளோ பேர் இருக்கும்போது நாம் அவரால் முத்தரிக்கப்பட்டவங்கன்றது அவர் பார்வையில் உள்ள காரியம். சீல்டு, ஓகே, அந்த சீல் போட்ட அந்த நபர். அச்சாரம்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்ம மகனே இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் செய்வாருன்னு என்ன கேரண்டி? நான் எப்படி அதை ஃபுல்லாக நம்புறதுன்னு சொன்னால், இந்த கொடுத்துருக்கிறார்ல, இதில் நம்ம தேவனோட உள்ள உறவை நம்ம ருசி பார்க்குறோம் இல்லையா? இதுதான் இனி வரப்போகிறதுக்கு ஒரு ஃபோர்டேஸ்ட். ஃபேனி கிராஸ்பி பாடும்போது பாடுவாங்க, ஃபோர் டேஸ்ட் ஆஃப் க்ளோரி டிவைன் அப்படின்னு பாடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த அனுபவம், இந்த உறவை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என் ஆண்டவர் சொல்கிறார்ல, தேவனுடைய ராஜ்யம் அங்கே போய் அனுபவிக்கிறது இல்லை, இங்கே. இதை வச்சு இதில் நடக்கிறவங்கள நம்ம இருக்கும்போது நம்ம குடும்பம் குட்டி
பரலோகமாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அது குட்டி பரலோகம். தேவனுக்குள் இருக்கிறவங்களுடைய அனுபவம் அப்படி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சோதரம். எபிரேயர் 13 பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தை தான் பேசுகிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அவர் சொல்லியிருக்கிறாரே, ஆகையால் நாம் தைரியம் கொண்டுன்றாரு. அப்போ அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் தானுங்களே. கரெக்ட். அடுத்தது வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறது, நீங்கள் நான் பூமியில் போய் நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லணும். நான் என்ன அந்த வசனம் சட்டின்னு மறந்துடுச்சு சொல்லும் பொழுது, அதனால் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கள், நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லைங்களா. சத்தியத்தை சொல்லணும்னு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்கிற கட்டளை கொடுக்குறாரு இல்லைங்களா. என்னன்னு சொல்லுங்க மறுபடியும். அது எனக்கு இப்போ சட்டு நான் கேட்கும்போது ஞாபகம் வரல. சரி, இது மாத்திரம் நான் உன்னை விட்டு விலகத்தில் கைவிட அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்றது வந்து மத்திய 28 அதுதான் அது கடைசி வசனம். ஆமாம் ஆமாம், அந்த வசனம். ஆமாம், எனக்கு இப்போ ஞாபகம். நீங்க புறப்பட்டு போய் சார் நாட்களில் நான் உங்களோட தான் நான் இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நான் உன்னோட கூட இருக்கிறேன். ரைட்டு. ஆனால் அது அப்படி இருக்கும்போது இருக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே இந்த வசனம் சொல்லும்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில் கேட்டால் அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அந்த சொல்லியிருக்கிறாரே சொன்னது பழைய ஏற்பாட்டிலேருந்து தானே அவர் எடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாடு 4000 வருஷ சரித்திரம், 4000 வருஷ வரலாறின் வழியாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நமக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும், தேவன் வெளிப்படுத்தாததை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? இந்த 4000 வருஷ சரித்திரத்தை நாம் படிக்கும்போது சரித்திரத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்காக படிக்கலை, அதன் ஊடே தேவனுடைய செயல்பாடை நம்ம பார்க்கும்போது தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொல்லி, எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ நான் உங்களுடனே கூட இருந்து உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் சொன்னார். அவங்கள வனாந்திரத்தில் நடத்தி வரும்போது ஆண்டவர் அவங்கள அந்த வார்த்தை சொல்கிறார். இப்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நடத்தும் போது அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியுது. அவர் நம்மளோட இருந்து நம்முடைய தேவனாக இருக்கிற தேவன் என்று சொல்லி நமக்கு தெரியுது. நமக்கு அதை படிக்கும்போது நமக்கு தைரியம் வருது. ஆனால் வாக்கு தத்தமாக எடுத்துக்கிறதுனா என்னன்னு சொன்னால், இது இந்த மாதத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அப்போ அடுத்த மாதத்துக்கு வேறு வாக்கு தத்தம் சொன்னால் இந்த வாக்கு தத்தம் வாபஸ் ஆகிடும். நான் உங்களோட இருந்து உங்கள் தேவனாக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்கன்னா அது லைஃப் டைம், அப்படி தானே? அந்த மாதத்துக்கு அந்த வருஷத்துக்கா? இல்லை, தேவன் இப்படிப்பட்டவர்னு தெரிந்து கொள்கிறோம், அதன் அடிப்படையில் நாம் தேவனை புரிந்து கொண்டு அவரை அணுகிறோம் இல்லையா? இப்போ பவுல் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த வசனத்தை காண்பித்து தேவன் எப்படிப்பட்டவர்னு காண்பிக்கிறேன். அதனால் நாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறதுனால நம்ம தைரியம் கொண்டு நம்ம இதை செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி வாக்குத்தத்தம் என்கிறது எப்படி? இந்த நாளுக்குள்ள வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்குள்ள வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தம், உனக்குள்ள வாக்குத்தத்தம், உனக்குள்ள வாக்குத்தத்தம், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போகுது. பார்த்தீங்களா? அதை தான் சொல்கிறேன். இது வாக்குத்தத்தம், இந்த பழைய ஏற்பாட்டினோட வாக்குத்தத்தம் தான் அவர் சொல்லியிருக்கார். நிறைய வசனங்கள் கூட ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, மோசே சொல்லுவார், நீ சொல்லியிருக்கிறீங்களே, நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ சொன்னீங்களே, இப்போ சொன்னீங்களேன்னு ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி இவர் சொல்கிறது அது எழுதியிருக்கிறதுல இப்படி சொல்லியிருக்கிறாரேன் போது நமக்கு ஒரு தைரியம் வருது. இப்போ வாக்குத்தத்த வசனம் கொடுக்கும்பொழுது கரெக்டு. நமக்கு அதை பார்க்கும்போது இப்போ ஒரு வசனம் இருக்குது, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனம் இருக்குது. யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட வசனம் அது. இப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் பயமடைஞ்ச திகிலடைஞ்ச ஒரு சூழ்நிலையில் லைஃப்பில் இருக்கும்போது, தேசமே பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகிழ்ந்து களிகூறுன்னு சொல்லும்போது நம்மளுடைய உள்ளத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்குது? ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையும் கொடுக்குது. இது வாக்கு தத்தமாக எடுத்துக்கிற காரியம் இல்லை, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறத ஞாபகப்படுத்துகிற காரியம். தேவன் மேலே விசுவாசம் இருந்துச்சுன்னா
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு நான் நம்பினேன்னா, இன்னும் செய்யலை ஆனால் செய்வார்னு நான் நம்பினேன்னா, இன்னைக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக செய்வார்னு சொல்லி மகிழ்ந்து களி கூறுகிறவனா இருப்பேன். இது எனக்கு ஞாபகப்படுத்துத ஒழிய, இது கர்த்தர் என்னோட பேசிட்டார் இன்னைக்கு வாக்கு தத்தமாக எடுக்கிறது இல்லை. நான் கர்த்தரை புரிந்து கொள்கிறேன். அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் இன்னைக்கு நான் செயல்படுகிறேன். அப்புறம் அந்த கலாத்தியரில் ஆபிரகாமின் சந்ததியை பற்றி சொல்லிட்டே வராரு இல்லைங்களா? விசுவாச மார்க்கத்தர் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி. ஆமாம். ஸோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆபிரகாம் கொடுத்ததுனால புறஜாதியாரதுக்கு நீங்களுக்கு கூட அது சுதந்திரத்து கொள்ளலான்ற மாதிரி தான் அதில் வருது. அந்த வசனங்கள்லாம் அப்படி கலாத்தியரில் அவ்வளவு காரியங்களும் ஒரு மொத்த பிளானில் செயல்படுத்தப்படுது. ஒரு கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆண்டவர் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக நடத்தி கொண்டு வருகிறார். இவைகளை நம்ம பார்க்குறோம். இதை எப்படி தேவன் கொண்டு வருகிறார்னு சொல்லி பார்க்குறோம். இவைகளை பார்க்கும்போது நான் அதில் ஒரு அங்கம், இதெல்லாம் எனக்காக செஞ்சுருக்கிறாருன்றதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். வாக்கு தத்தம்னு நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ எனக்கு நான் எதை செய்கிறது அப்படின்னு இன்டிசிசிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு பைபிளை திறந்த உடனே ஒரு வாக்கு தத்தம் வந்துச்சு, நான் அதன்படி செய்கிறேன்னு போகிறாங்க. அங்கே தான் ப்ராப்ளம். அதுதான் சொல்கிறேன். ஒருத்தன் பைபிளை திறந்து பார்த்தானா, யூதாஸ் நான்கு கொண்டு வந்ததுன்னு வந்துதான். என்னடா இது கெட்ட வசனமாக வந்துருச்சு, நல்ல வசனம் வேணும்னு மூடிட்டு மறுபடியும் திறந்தானா, நீயும் போய் அப்படியே செய்யணும் வந்துச்சான். ஐயோ என்ன வம்பா போச்சுன்னு மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் திறந்தானா, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யணும்னு சொல்லி வந்துச்சான். இப்படியெல்லாம் பார்த்து வாக்கு தத்தம் தேடணும்னா இப்படி தான் டேஞ்சராக போய் முடியும். யார்கிட்ட என்ன சொன்னார், எதுக்கு சொன்னார்னு கவனிக்கணும். அதுக்கு அப்படி படிக்கிறது தான் பைபிள். அப்படி படித்து புரிஞ்சு கொள்ளுகிறதுன் அடிப்படையில் நான் தைரியம் கொண்டு செயல்படுகிறேன். பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். நான் அந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் நான் செயல்படுறேன்றது சரியான காரியம். ஆனால் அந்தந்த வசனங்களை நான் பிக் பண்ணிக்கிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வாக்கு தத்தமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அங்கே மிஸ்டேக். அப்போ அந்த சூழ்நிலை நிமித்தம் இப்போது நடக்கிற தேர்தல்லையோ இந்த மாதிரி காரியங்களில் இப்போ தாவீதின் விஷயத்தில் அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுங்கன்னு அவர் சொன்னார். ஆண்டவர் அதே மாதிரி அபத்தமாக்கி போட்டார். இப்போ சூழ்நிலை யோபில் எழுதப்பட்ட மாதிரி திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும், ஞானிகளை ஒரு தந்திரத்தில் அவர் பிடிக்கிறார். அப்புறம் இன்னொரு வசனம் அது சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த காலங்களில் தேர்தலுக்காக யாகம் அது என்னென்னோ பண்ணிக்கிட்டு பில்லிசுனி மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் அபத்தமாக்கி போட வல்லவர் தானே ஆண்டவரே அப்படி கேட்கலாமா? நீங்கள் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு என்ன வேணால் கேட்கலாம். அதெல்லாம் அப்படி இல்லை, இல்லை நீங்கள் எழுதியிருக்கத அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டப்பட்டு என்ன வேணால் கேட்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் குழந்தைங்க கேட்குறது தானே, அதெல்லாம் அவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் அடிப்படையில் நம்ம சில காரியங்கள் எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம தேவனை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோங்கிறது வெளிப்படும். புரியுதுங்களா? கடைசி காலத்தில் உங்களுக்கு என்ன உண்டுன்னு இருக்கு, உபத்திரம் உண்டுன்னு இருக்கு. அப்படி தானே இருக்கு, இதில் மாற்றமே இல்லைல்ல. பிஜேபி வரக்கூடாது நீ ஏன் உபவாசம் இருக்கிறாங்க, ஏன் பயந்து சாகுறாங்க? தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துச்சுன்னா போச்சு பிரதர் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? சத்தியம் என்ன சொல்லுது? அந்த நம்ம மறந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நரேந்திர மோடி வரமாட்டாரு, கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்துரு, எத்தனை ஊழியக்காரர் சொன்னாங்க. இப்போ வந்தப்புறம் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் தமக்கு சித்தமானவன்னு வச்சிட்டாருன்னு சொல்லிடுறாங்களா? இதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்காங்க. கவனிச்சிங்களா? நம்ம எவ்வளோ நாள் தான் ஏமாற போகிறோம் இவங்களை கேட்டு? தேவன் ஒரு சிஸ்டமாக செயல்படுகிற தேவன். நம் தேவனை புரிந்து கொள்ளணும். தேவனை புரிந்து கொண்டோம்னா நம்ம ஆசைப்பட்டு கேட்குறதுல தப்பே கிடையாது சிஸ்டர். எங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லாத ஆட்சி தான் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி தானே? தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. சரி இல்லையா? ஆமாவா இல்லையா? தலை அப்படி திகாலேருந்து வந்தது திமுகன்னு வந்தது, திமுகலேருந்து வந்தது அதிமுகன்னு வந்தது. இவங்க எல்லாருமே நாத்திகர்கள் தான். அவங்கவுங்க வீட்டில் கும்பிட்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவங்களுடைய கொள்கை நாத்திக கொள்கை. இப்போது தேவன் அற்றவர்கள் எங்களை ஆளக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம இஷ்டம், நம்ம ஜெபம் பண்ணலாம். அதில் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக ஜெபிக்கலாம். ஆனால் பவுல் என்னன்னு ஜெபம் பண்ண சொன்னால், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும்
அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் வேண்டிக்கொள் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்குது. இதுதான் வேதம், இதுதான் சத்தியம் இல்லையா? இப்போது நான் எனக்கு இவன் வரக்கூடாது அவன் வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறது காரியம் இல்லை. நல்ல தலைவர்களை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஒரு விஷன் உள்ள தலைவர்கள் கொடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சாபத்தை எடுத்து போடுங்க, தேசத்தை பிடிச்சிருக்கிற இந்த சாபத்தை எடுத்து போடுங்க. இதெல்லாம் நம்ம கேட்குறதுல தப்பே கிடையாது. இவ்வளவு இயற்கை வளம் இருந்தும் நம்ம இன்னும் பிச்சைக்கார நாடாக இருக்கிறோமே. நமக்கு பின்னாடி விடுதலை பெற்றவன்லாம் இன்றைக்கி வல்லரசு ஆகிட்டான். நம்ம இன்னும் வளர்ந்து வர நாடு கேட்டகரியில் வச்சுருக்கிறானுங்களே, 3ஆம் உலகம்னு நம்மளை சொல்கிறாங்களே, அசிங்கமாக இருக்கே. நம்ம இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணால் நம்ம பாஸ்போர்ட்டுக்கு மரியாதையே கிடையாது. இந்தியன்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா எந்த வளர்ந்த நாடுகள்லேயும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. சிங்கப்பூர் முதற்கொண்டு, சிங்கப்பூர்லாம் கிராமமாக கிடந்த இடம், இன்றைக்கி சிங்கப்பூரில் நம்ம இந்தியன்னு பாஸ்போர்ட்டை கொண்டு போனால் மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும், தப்பே கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் நாங்கள் ஜெபிச்சிட்டோம், கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த எலெக்ஷனில் எப்படி செய்ய போகிறாருன்னு சொல்லும்போது தான் வம்பு வருது. நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஏங்குறோம், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு என்ன மாதிரியான உலக சூழ்நிலை இருக்குது, நம்ம அது மத்தியில் எப்படி நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்த ஜீவியத்தில் கடந்து வரணும், அதுதான் நம்மளுடைய காரியம். இந்த அரசியல் மாற்றங்களை கொண்டு வருகிறது. தாவீதுக்கு பதிலாக இது செஞ்சார், அதை செஞ்சார், சவுல் எடுத்துகிட்டு தாவீதை கொண்டு வந்தார், அப்படி மாற்ற போகிறார், இங்கே செய்ய போகிறாருன்னு சொல்லி அங்கேருந்து உள்ள கான்டெக்ஸ்ட் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இப்போ அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுறதுல இந்த கலகமில் அந்த 4 பாயிண்ட்டு நம்மளோட நன்மைக்காக தானே அந்த வார்த்தைகள் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஜெபம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு அமைதல் உள்ள ஜீவனம்லாம் கொடுக்கப்படாது. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் தான் இருக்கு. ஆனால் உலகத்தில் இதுக்கு தான் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறது இதுக்கு தான் ஜெபிக்கணும். ஆனால் இதை தான் எதிர்பார்க்கணும். பச்சை மரத்துக்கு அதை செஞ்சவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்த நாட்கள் குறைக்கப்படும்னு ஒரு வசனம் இருக்குது இல்லையா? எக்ஸாக்டா அது எங்கே வர வசனம்? ஆண்டுடைய வருகையின் காரியங்களில் அது மகா உபத்திரவ நாட்களில் பிசாசனுடைய ராஜ்யத்தின் மேலே தேவன் அப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொட்டும்போது அந்த உபத்திரவத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்காக அவர் என்ன செய்கிறார், அந்த நாட்களை குறைகிறார். அதை கொண்டு வந்து இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. கான்டெக்ஸ்ட் அவசியம். அந்த வசனம் எந்த கான்டெக்ஸ்டில் எதுக்காக சொல்லப்பட்டது புரியுதுங்களா? அந்த கான்டெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சொன்ன வசனத்துலேருந்தே புரிஞ்சிருச்சிங்களா? அது எவ்வளோ பெரிய கான்டெக்ஸ்ட் அது. அதை கொண்டாந்து நம்ம எவ்வளோ சிம்பிளான காரியத்துக்கு யூஸ் பண்ணுறோன்றது யூஸ் பண்ணுறோம். தேவனை புரிந்து கொள்ளணும். தேவன் எதை செய்கிறவர், நான் இப்போ அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், அவர் என்னிடத்தை என்ன எதிர்பார்க்குறார், நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். 4000 வருஷ சரித்திரத்தை அவர் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தரின் அறிவை அடையிறதுக்காக. அந்த பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு வேதம் சொல்லுது. அதனால் நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். தேவன் இப்படி செய்கிறவர், இப்படி எடுத்துக்கிறவர், அவர் இப்படி இப்படி நடந்துக்கிறவர், இதெல்லாம் நம்ம அதில் புரிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய வெளிப்பாட்டிலேருந்து நம்ம அறிந்து கொள்ளும்போது அந்த அடிப்படையில் நம்ம தைரியம் கொண்டு இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியும். தேவன் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். இப்போ 4 சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் மாத்திரம், அந்த வார்த்தைகளை வச்சு தான் ஜெபிக்கணுமா? அப்படி கிடையாது. மொத்த பைபிளில் நீங்கள் இருக்குது. பட் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் சொன்ன வாக்கு தத்தம். உனக்கு இந்த வாக்கு தத்தம் கரெக்டாக அந்த பாயிண்ட்டு முடிகிற வசனம் அதுதானே ஒரு வார்த்தை. நித்திய ஜீவனை தருவேன் என்பது தான் அவர் சொன்ன வாக்கு தத்தம். அது நீங்கள் கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை சார். அது வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். பயந்து சாப்பிட கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, தேர்வானோ தேர மாட்டானோ, அந்த பயத்தில் இருக்காதீங்க, தைரியத்தில் இருங்க. அதுக்காக தான் அவர் அச்சாரம் கொடுத்துருக்கிறார், டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தவர் ஃபுல் பேமெண்ட் பண்ணுவாருன்னு கன்ஃபர்மேஷன் இருக்குது நமக்கு. அதனால் பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறது. இப்போ இந்த வாக்கு தத்தம் கொடுத்தது தான், அதை 100% அவர் நிறைவேற்றுவார். கடைசி நாளில் நம்மளை எழுப்புகிறதே பிதாவினுடைய சித்தமாக இருக்குன்னு இயேசுவே சொல்கிறார். புரியுதுங்களா? அது நிச்சயமாக கிடைக்க போகிற காரியம்.
அதை வந்து நம்ம டெய்லி ஜெபம் பண்ண வேண்டியது, அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்காக போராட வேண்டியது, உபவாசம் இருக்க வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. அது 100% கிடைக்க போகிற காரியம். அது வாக்குத்தத்தமாக கொடுத்தாச்சு, ஓவர். புரியுதுங்களா? நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு சவால்கள் வரும்போது, சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்து நம்மளை பயமுறுத்தும் போது, நம்ம திகைக்கும் போது, என்ன செய்கிறதுன்னு தெரியல நிற்கும் போது, இதன் வழியாக தேவன் எப்படி என்ன நடத்துவார்? இப்போ தாவீது சொல்கிறான், தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்ல. இருளில் வெளிச்சம் கொடுப்பாருன்னு சொல்ல, இருளை வெளிச்சமாக்குவார்னு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம சேவிக்கிறோம்னு தெரியும் போது நாம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தைரியம் கொண்டு என் இருளை தேவன் வெளிச்சமாக்குகிற தேவன், என் தேவன் சாதாரணமான தேவன் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தைரியம் கொண்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். கர்த்தரை அறிந்து அதன் அடிப்படையில் காலடி எடுத்து வைக்கிறோம். வாக்கு தத்தங்களை நம்ம ரீட் பண்ணும்போது, ஏதாவது ஒரு கஷ்டமான துக்கமான நேரங்களில் இருக்கும்போது நம்ம ரீட் பண்ணும்போது, ஸோ யோசுவாவோட, மோசஸோட, டேவிடோட இருந்தது போல் நம்மளோடையும் கடவுள் கூட இருப்பார் அப்படின்றத பிலீவ் பண்ணணும். ஸோ அப்படியே எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது? அதான் இது இப்போ நான் வந்து இப்போ நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். நான் இன்னும் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்? இல்லை அண்டர்ஸ்டாண்டு இதுதான். ஏன்னா அப்படியே எடுத்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கிளியர்லி அண்டர்ஸ்டுட். அது அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னைக்குள்ள டைரக்ஷன் எடுத்துக்கூடாது. எஸ் கரெக்ட். என்ன நான் இன்னைக்கு சாம்பார் வைக்கணுமா ரசம் வைக்கணுமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பைபிளை திறந்தேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, அதனால் சாம்பார் வச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் ஒரு வசனம் கொடுக்குற தேவன் இல்லை. அதனால் அந்த டைரக்ஷனாக நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு அப்படிலாம் சிந்தனை பண்ணக்கூடாது. இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடுலேருந்து அவரை அறிந்து கொள்ளுகிறோம். அவரை அறிந்து கொள்ளுகிறதின் அடிப்படையில் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறதுன்னு நமக்கு தெரிய வருது. நம்ம அந்த நாலேஜின் அடிப்படையில் இன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஏன்னா நிறைய பேர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, எனக்கு நடந்ததே கிடையாது. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சின்ன காரியத்தை சொல்லாமல், ஒரு பயத்தோடு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற காலத்தில் அவங்க ஆஃபீஸு ஹெச்ஓடி எழுதி கொடுத்தது லீவு. அது பெருசாக சொன்னால் பெரிய காரியமாக இருக்கும். பட் எழுதி கொடுத்துட்டாங்க லீவு, நீங்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி. அப்போது 3 நாள் முடிச்சுட்டு நான் போகிறேன். என்ன ஃபோன் கால் வருது, ஏன் வரல நீங்கள்? கூட இருக்கிறவங்க என்னை பயப்படுத்திட்டாங்க. ஸோ நான் மத்தியானத்துக்கு மேலே தான் போனோம், உன்னை காலையில் போகணுன்ற மாதிரி பயப்படுத்திட்டாங்க. பேஷண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆண்டவரே, எனக்கு ரெட் லிங்கில் எழுதிட்டாங்க, 3 நாள் லீவ் வந்துடுச்சு. அந்த டேபிள் மேலே ஹெச்ஓடிக்கு 10 o'clock தான் வருவாங்க, 7 o'clock பேஷண்ட் நிற்கிறாங்களேன்ட்டு. அப்போ நான் பயந்துக்கிட்டே போகிறேன். திடீர்னு ஒரு வசனம் ஃப்ளாஷ் ஆச்சு, எழுதினதேன்னு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு வந்ததை எழுதினதுன்னு சொன்னாங்க சிலுவையில். ஆனால் எனக்கு நீங்கள் அந்த வார்த்தையை கூட எழுதினதேன்னு சொல்லி அதில் எழுதிட்டு இருக்கிறாங்களா ஆண்டவரே லீவுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க இப்படி எனக்கு கலெக்டாக பண்ணுறாங்க காலையில் வரலன்னு. அந்த வசனம் வந்த பிறகு என்ன காம் ஆகிட்டேன். ஆண்டவர் நமக்கு எழுதினது லீவு தான் உனக்கு, இவனுங்க குழப்பறானுங்க. அங்கே போனாக்கா காலையில் வரலையேன்ற மாதிரி கேள்வி கேட்டு நான் மதியானம் போகிறேன். யாருமே ஒன்றுமே சொல்லலை. அந்த ஹெச்ஓடியும் ஒன்றும் சொல்லலை. எவன்லாம் குழப்பினானோ அவன்லாம் வாய மூடிட்டான். நான் பேசாமல் மதியானம் டியூட்டி பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த வார்த்தை வந்து ஆண்டவருக்கு விஷயத்தில் எழுதினது கூட என்னோட பேசின வார்த்தை. அது நீ பயப்படாத, எழுதினது ஏங்க நீ கலக்கத்தோடு போகிற வேலைக்குன்னு. அப்போ நான் அந்த வசனமாக தானே, அன்றைக்குள்ள வசனமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட பேசினாருன்னு புரியுது. எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரு அந்த காரியத்தில். என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. நான் ரொம்ப பயந்தேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியத்தை ஆண்டவர் வந்து, ஆமாம், ஒரு 300 பேஷண்ட் காலையில் வந்து நிற்பாங்க, டீன் வரைக்கும் போயிடும். ஒரு கம்ஃபர்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. எழுதுனது ஆனால் அந்த வசனத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எழுதினதே இது உங்களுக்கு தானே ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ இல்லை, அந்த இதில் லீவ் லெட்டரை எழுதினது தான், உனக்கு 3 நாள் லீவுனா லீவு தான், பயப்படாது அப்படின்ட்டு. ஆண்டவர் அப்படி நடத்துறது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் அந்த மாதிரி நடத்திருக்கிறாரு. இல்லைன்னு சொல்ல